ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது. சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும், நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனோம்னா 1000 ருபீஸ் ப்ராடக்ட் 100 ருபீஸ் வாங்கிக்கலாம். டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது. வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அதில் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டி முடி ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், தலை அரிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டி ரொம்ப மெலிசாக இருந்தது. வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த டைம்ல இந்த ஒரு டிப்ஸை நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட முடி நல்லா அடர்த்தியாகவும் ஆயிடுச்சு, நீளமாகவும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கறது தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் சீட்ஸ். இது இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்குங்க. அண்ட் இதோட பெனிஃபிட் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஹேருக்கும் சரி, ஸ்கின்க்கும் சரி, இது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. நான் ஸ்கின்க்கும் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்றேன். இப்போ நான் உங்ககிட்ட அந்த ஹேருக்கு எப்படி நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோவே பாத்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய் ரேட் வருது. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப நான் ஒரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபிளக்ஸ் சீட்ஸை எடுத்துக்க போறேன். நான் பாத்தீங்கன்னா எனக்கு முடி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த 3 ஸ்பூன் அப்படிங்கறது எனக்கு ஒரு டைமே நான் ஃபுல்லா தலை உள்ள வரைக்கும் மசாஜ் பண்றதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதுல நான் டீ குடிக்கிற டம்ளர்ல ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டேன். இப்போ தண்ணி சேர்த்திட்டு இது என்ன ஆகும்னா கொதிக்க விடணும். கொதிச்சு இது நல்ல பிசுபிசுப்பு தன்மை வரும். கொஞ்ச நேரம் ஆக ஆக பாத்தீங்கன்னா நம்ம ஷாம்புவை கையில போட்டா எப்படி வலுவலுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பதம் வரும். அந்த பதம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம இதை நல்லா கொதிக்க விடணும். ஒருவேளை உங்களுக்கு முடி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும். அப்படி இல்லைனாலும் நீங்க கொஞ்சம் அதிகமா செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ணா நல்லா இருக்காது. ஸோ ஒரு வாரம் வரைக்கும் நீங்க இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் பாத்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி குளிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஹாஃப் டே வரைக்கும் நான் ஊற வச்சு அந்த மாதிரி நான் குடிப்பேன். இல்ல அப்படின்னாலும் நம்ம தலைக்கும் இதை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது கொதிக்க கொதிக்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே வலுவழுப்பா மாறிடும். நீங்க அப்படியே கையில எடுத்தீங்கன்னா பிசு பிசுப்பு அந்த கையில உங்க கையில அப்படியே ஒட்டி வலுவலுன்னு வரும். அந்த ஒரு பதம் வர வரைக்கும் நீங்க நல்லா கிளறி விடணும். அண்ட் இதை நம்ம நல்லா சுண்ட விட்டோம் அப்படின்னா இது ஒரு கிரீம் மாதிரி, இப்போ இந்த அலோவேரா ஜெல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு மாறிடும். ஆனா நான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு வலுவலுப்பு தன்மை வர வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா இதை கொதிக்க விடுவேன். ஏன்னா அப்போ நமக்கு தலையில அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு மாதிரி நல்லா கிரீம் அந்த ஒரு ஜெல் மாதிரி பதத்துக்கு மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மாறினா போதும். இல்ல உங்களுக்கு இனிமே நல்லா தண்ணி சுண்டணும்னா தாராளமா நீங்க சுண்ட விடலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க தலைக்கு அப்ளை பண்றதுன்னா ஜெல் மாதிரி கூட நீங்க நல்லா தண்ணியை வத்த விட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். பாருங்க, எனக்கு இந்த அளவுக்கு இந்த பதம் எனக்கு போதும். ஸோ இப்போ நான் கேஸை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சூடா இருக்கும் போதே வடிகட்டிடணும். ஆறிடுச்சுன்னா அதை அவ்வளோ சீக்கிரமா வடிகட்டவே முடியாது. ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதனால சூடா இருக்கும் போதே இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வத்தினதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஷாம்பு பதத்துல இருக்கும். இது ஆறுச்சுன்னா இன்னுமே கொலன்னு ஆயிரும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஜல்லடை வச்சுதான் நம்ம வடிகட்டணும். ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா வடிகட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி பெரிய இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜல்லடை வச்சுட்டு வடிகட்டிடலாம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஷாம்பு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நீங்க அதை தலைக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும்.
வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த விதைகள் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்க தூக்கி வீசணுங்கிறதே இல்லை. இதை நல்லா மிக்சியில பேஸ்ட் பண்ணிட்டு உங்க மூஞ்சிக்கு தடவிருங்க. இந்த மங்கெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பரா அதை வந்துட்டு படிப்படியா மறையும். அண்ட் இது கூட எண்ணெய் சேர்த்தி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணா மங்கு வந்துட்டு மறையுது. அந்த கரும்புள்ளிகள்லாம் எப்படி மறையுதுங்கிறதுக்கு அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். கண்டிப்பா இதை அரைச்சிட்டு நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்திருக்கோம் இல்லையா, இது கூட பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பியூரான கோகனட் ஆயில். இதை வந்து நம்ம டீ குடிக்கிற அதே டம்ளரில், நம்ம எந்த டம்ளரில் தண்ணி ஊற்றணுமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் சீட்ஸோட இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் இந்த தேங்காய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு ஷாம்பு மாதிரியே இருக்கும். இப்போ இதை நார்மலா கரண்டி வச்சு கிளறினீங்கன்னா இது ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது. பாருங்க, அப்படியே தனித்தனியா தெரியும். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு முட்டையை எப்படி போட்டு அடிப்போமோ அந்த மாதிரி நல்லா அடிச்சோன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸீட்ஸோட அந்த தண்ணியும் நம்ம சேர்த்திருக்கிற இந்த கோகனட் ஆயிலும் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்து அப்படியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கையில் எடுத்து தடவுனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் நல்லா அந்த தலையில உள்ள வந்து அந்த மண்டையில ஃபுல்லாக வந்து படுற மாதிரி போட்டு மசாஜ் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய தலை வந்துட்டு அப்படியே க்ளீன் ஆயிரும். அந்த பொடுகெல்லாம் போய் தலை அரிப்பு போய் உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீளமாகவும் அடர்த்தியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவே வளரும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த டிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.